இன்றைக்கு நீண்ட தூர பயணம் கொண்டு போக போறோம். ஸ்காப்ரோல இருந்து 144 கிலோமீட்டர் காட்டுது. ஹார்ட் ஒர்க் பண்றோம். முன்னுக்கு வாரம் டே 21. வாங்கோ பாப்போம். நானும் சித்தாவும் தான் போக போறோம். எங்கன்னு சொன்னா நயராக்கு தான் போக போறோம். அதுக்கு முன்னம் காருக்கு ஃபியூவல் இல்ல, ஃபியூவல் அடிச்சிட்டு ரங்கோம்னு சொல்லி வெளிக்கிட்டாச்சு பயணத்தை. நாங்க போற டைம்ல வந்து டிராபிக் வந்து கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். சித்தாவோட கதைச்சு இடத்துக்கும் வந்தாச்சு. நாங்க வந்தது ப்ரொமோஷன் வீடியோ எடுக்கிறதுக்கு. நைக்ரா வரைக்கும் நாங்க ப்ரொமோஷன் எடுக்கிறேன்னு கொஞ்சம் சந்தோஷமா தான் கிடக்கு. இது ஒரு மெடிக்கல் கிளினிக். இதை பில் பண்ணது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 4K பில்டர்ஸ் சொல்லி வந்த வேலை முடிஞ்சது. நயகரா வந்துட்டு நைக்ரா ஃபால்ஸுக்கு போவாடி அப்படி என்ன வாங்கோ போலாம். நைக்ரா ஃபால்ஸுக்கு போறதுக்கு முன்னம் சரியா வந்து பசிக்க வலிக்கிட்டு பிரியாணி தான் சாப்பிடணும் போல இருந்தது. பக்கத்துல இருந்த கடைக்கும் வந்தாச்சு சாப்பிடுறதுக்கு. இவங்க இன்டீரியர் செட்டப் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு பாருங்க. வந்த உடனே பிரியாணி தான் ஆர்டர் பண்ணாங்க. சுட சுட வந்தது பிரியாணி. இந்தியன் ரெஸ்டாரண்ட்ல போய் பிரியாணி சாப்பிட்டா சூப்பரா தான் இருக்கும். ஆனா இந்த பிரியாணி வந்து நாங்க எதிர்பார்த்ததை விட இன்னும் சூப்பரா இருந்தது. பிரியாணியை சாப்பிட்டு ஃபால்ஸை பார்க்கலாம்னு சொல்லி வந்தாச்சு. சரியான குளிர் இன்றைக்கு. இந்த இடத்தை இப்ப பார்க்க சரியான அமைதியா இருக்கு. சம்மர் வந்ததுன்னு சொன்னா இந்த இடத்துல நிக்கவே இயலாது. ஒரு மாதிரி நடந்து ஃபால்ஸ் கிட்ட வந்தாச்சு. ஃபால்ஸோட வியூவை பாருங்க எப்படி இருக்குன்னு. என்னதான் இருந்தாலும் இந்த வியூவை விட இந்த ஃப்ரோசனான டைம்ல வந்து பார்த்தா தான் இன்னும் நல்லா இருக்கும். இயற்கையின் அழகை வார்த்தையால் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அழகா இருக்கு. நாங்கள் என்னதான் வேலையா தெரிஞ்சாலும் நாங்க போற இடம் எல்லாம் ஃபன் தான். இதுக்கு மேலேயும் இங்க நிக்க முடியாது. ஏனண்டா சரியான குளிர். ஃபுல் வீடியோ சகிந்த யூடியூப் சேனல்ல வரும். மறக்காம சர்ச் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பாக்குற நீங்கள் ரூம் தேடி கொண்டிருக்கீங்கன்னு சொன்னா ஏஜெக்ஸ்ல 401 எக்ஸிட்டோட வந்து 2 ரூம் வசதிகள் இருக்கு. வேணும்னு சொன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்க. மோர் டீடைல்ஸ் உங்களுக்கு தெரியலாம். பை.